விஞ்ஞானி தன் எண்ணத்தால் அகழ்ந்த அந்தத்தையும் அளந்தறிந்தான். இப்ப குருநாதர் என்ன செய்யறாரு? இப்ப நாம இந்த சூரிய குடும்பத்தில் தான் வாழ்றோம் நினைக்கிறோம். இங்கிருந்து ராக்கெட்ல போறது எவ்வளவு காலம் ஆகுது? இப்ப எண்ணத்தின் மனோ நிலை ஆனாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் எண்ணும் போது உடனடியாக டச் ஆகின்றது. அப்ப இந்த 2000 சூரிய குடும்பங்களுக்கு மனதை பாய்ச்சும்படி செய்கின்றார். அப்ப 2000 சூரிய குடும்பங்கள் மனதை பாய்ச்சப்பட போகும்போது ஒவ்வொரு சூரிய குடும்பமும் என்ன செய்யுது? அதுல ஒதுங்கிய தூசிகள் என்ன செய்யுது? ஒன்று ஒன்றோடு தொடர்ந்து கொண்டு ஒன்றொன்று எப்படி ஒன்றோடு ஒத்துழைத்து வாழுகின்றது. இந்த மரம் செடி கொடிகள் இருந்தாலும் தனித்து வாழ முடியாது. ஒரு செடியின் தன்மையை எடுத்து உருவானாலும் அதை தொடர்ந்து தாவரங்கள் மடிந்தால் எதற்கு சற்று குறையும். ஆக இதுவும் வீழ்ச்சி அடையும். சில தாவர இனங்கள் கலந்து ஒரு புது புது செடிகள் உருவாகி இருக்கும். அதில் அது சேர்ந்த கலந்த செடி மறந்திருந்தால் இறந்தால் கொஞ்ச நாளைக்கு தான் உணர்வு வரும். அது கொஞ்ச நாள் வரை வரும். அது சிறுகை சிறு எந்த செடியும் வளரும். அது செடியும் படியும். அப்படிங்கிற நிலையில குருநாதர் தெளிவாக கூட்டுகிறார். ஏனென்றால் இதெல்லாம் காட்டுப்பகுதிகள் சென்று காட்டுகளில் உள்ள தாவர இனங்கள் எப்படி வளர்கின்றது, மடிகின்றது. இதை போன்ற உணர்வுகளை தெளிவாக காட்டி 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 நாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும். மனிதன் உணர்வுகள் சிறிது காலம் ஆண்ட பின் கடந்த கால உணர்வுகள் அழிந்து விடுகின்றது என்றாலும் ஒரு கல் மண் இவைகளில் பதிவாகின்றது. மனிதன் எல்லாவற்றையும் கடந்து சேர்த்துக்கொண்ட உணர்வு இருக்கும்போதும் ஒன்றில் பதிவாகின்றது. இந்த பதிவான கடந்த கால மனிதன் உணர்வையும் மறுபடியும் இது எந்த 1000 மடங்கு பெருக்கினால் அந்த உணர்வின் அதிர்வும் அந்த மனிதனை போட்டாவை நம்ம எடுக்க முடியும். என்று இதே கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் இந்த நிலை வரும்போது இந்த ஒரு கண் தெரியாத இவருடைய நிலையை தான் ஒரு ஆஸ்பத்திரி கேட்டு மேல தாவி என்று போனது. அவன் இடத்துல பட்ட இந்த உணர்வு எடுத்து அதிலிருந்து கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு கண் இல்லை என்று இந்த கம்ப்யூட்டர் நினைக்கணும். உணர்வும் ஒழிய அதிர்வுகளை எடுத்து அது உணர்வுகளில் கூட்டப்படும்போது அவன் ரூபத்தை காட்டுகின்றது. இது விஞ்ஞானி காண்கின்றான். இந்த விஞ்ஞான உலகில் இருக்கப்படும் போது அதே விஞ்ஞானத்தை அறிவு கொண்டுதான் 1500 வாழலாம் என்று சொல்கிறோம். இப்ப நாம் என்ன செய்யறோம்? இந்த மாதிரி படைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து 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 அந்த உணர்வு எப்போது தப்பு என்று நாம் தெரிகின்றோமோ அப்ப அந்த தப்பென்ற உணர்வு நமக்குள் விளையாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இணைக்கிவிட்டால் இந்த மனிதனின் வாழ்க்கை நிலையை தனித்து அந்த அருள் உணர்வு என்ற நிலையை பெருத்துகின்றது. நான் வாழ்க்கையை தியானம் என்று சும்மா நினைச்சு உங்களுக்கு கொடுக்கல, எனக்கு சும்மா அவர் கொடுக்கல. உணர்வின் தன்மை பதிவானால் அந்த நினைவித்தன்மை தான் நாம் எடுக்கின்றோம். இந்த உடலின் இச்சைக்கு நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் உடலை வளர்க்கவும் இதில் கௌரவத்தை வளர்க்கவும் அதை வைத்து என்னை மெச்சுக்கொள்ளவும் நான் இருந்தேன் என்றால் இந்த உடலின் இச்சைக்குத்தான் நான் வாழ முடியும். இந்த உடலுக்கு பின் குருநாதர் கொடுத்த சக்தி அதை பயனற்றதாக போய்விடுகின்றது. அதனால்தான் இதை நாம் உடலில் எடுக்கக்கூடிய உணர்வுகள் நாம் அந்த உடலின் இச்சைக்கோ கூட எல்லோருக்கும் இது பெற வேண்டும் என்ற உணர்வின் ஆசையில் தூண்டுதல்கள். நீங்கள் பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன். உங்களுடைய உணர்வின் திறமை பெற வேண்டும் என்றால் நான் பெறுகின்றேன். அந்த உணர்வை தான் எனக்கு குருநாதர் உருவாக்கினார். ஆனால் இந்த பேருண்மையின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவாக்கி பதிவின் நினைவை உங்களுக்குள் வளர்ப்பதற்குத்தான் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்க்கையை தியானமாக அமைக்க வேண்டும் சொல்றவர்.